விசேஷமாக இந்த நாள் மகளிர் தினமாக இருக்கிறது. மகளிருடைய முக்கியத்துவத்தையும் பெண்கள் சந்திக்கிற சவால்கள், அதையும் தாண்டி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிற முக்கியத்துவங்கள், வாய்ப்புகள், இவைகளை எண்ணி பார்க்கிற ஒரு நாளாக இருக்கிறது. நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுதும் கூட, வேதாகமும் கூட பெண்களுடைய முக்கியத்துவத்தையும் பெண்களுடைய பங்களிப்பையும் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த காலை வேளையிலே இங்கு கூடி வந்திருக்கிற மகளிர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. இந்த நாள் மகளிர் தினமாக இருக்கிறபடினாலே இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 15:21 வசனம் துவங்கி இருக்கிற அந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லிக் கூப்பிட்டாள். சரி, இந்த பகுதியை மையமாக வைத்து நாம் பார்க்க இருக்கிறோம். தீரு சீதோன் பகுதியில வருகிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நாம் பெண்களை ஒருவேளை பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போதா இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு மகளிர் தினமாக இருக்கலாம், வேதத்திலிருந்து சில பெண் கதாபாத்திரங்களை எடுத்து நம்ம சொல்லுவோம். அருமையாக நம்முடைய ஐயா ஒரு கவிதை வாசித்தாங்க இல்லையா? அந்த கவிதையில் கூட நீங்க பார்த்திருப்பீர்கள். அப்படி என்றால் எஸ்தருடைய பெயர் வந்தது, தெபோராவுடைய பெயர் வரும், இப்படி அநேகருடைய பெயர் வரும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. அந்த ஸ்திரீயினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. நீங்க லூக்கா நற்செய்தியாளர் அடிக்கடி பெண்களோடு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த உரையாடல்கள், பெண்கள் எப்படி கிறிஸ்துவின் ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள் என்பதெல்லாம் பதிவு செய்வார். இங்கு இந்த மத்தேயு நற்செய்தி நூலிலே இந்த பெண்ணுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை இல்லையா? ஆனால் இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்ன? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இயேசு கிறிஸ்து அநேகரை பார்த்து அவருடைய விசுவாசத்தை அவர் பாராட்டினதில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிதுமா என்று சொல்லி பாராட்டுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஸ்திரீயை ஆசீர்வதிக்கிறார். அவள் எந்த நோக்கத்தோடு இயேசுவிடத்திலே வந்தாரோ, தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், சுகமடைய வேண்டும் என்று வந்த அந்த ஸ்திரீக்கு அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம என்னைக்காவது ஜோம் பண்ணும் போது இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் இன்னைக்கு வரட்டும் ஜோம் பண்ணிருப்போமா? இல்ல, ஒருவேளை வேதத்துல நமக்கு பெண்கள் அப்படின்னா மனதிற்கு வருவது ஒருவேளை ரெபேக்காள், எஸ்தர் போன்ற பெண்கள் மனதுக்கு வர்றாங்க. ஆனா கானானிய ஸ்திரீயை நம்ம யாருமே யோசித்து பார்க்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படியாக ஒருவேளை வெளியே தெரியாத, மறைவாய் அதிகமாய் அங்கீகரிக்கப்படாத, ஆனால் நமக்கு சவால் விடுகிற சில கதாபாத்திரங்களை வேதத்தில் ஆண்டு பதிவு செய்து வைத்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் விசுவாசம் பெரிதாயிருந்தது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம பெயர் பெரிதா இருக்கணும்னு நினைக்கிறோம். என்னுடைய பெயர் பெரிதாய் தெரிய வேண்டும், அல்லது மற்றவர்களை பார்க்கும் போது கூட யாருடைய பெயர் பெரிதாய் பிரபலமாகி இருக்கிறதோ, யாருடைய பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அவர்களை நாம் உற்று நோக்கி பார்க்கிறோம். ஆனால் பெயர் பெரிதாயிருந்து பயனில்லை, நம் விசுவாசம் பெரிதா இருக்கணும். ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவிலே ஆண்டவர் என்னை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். இந்த அருமையான ஸ்திரீ யார் என்று பார்க்கிறோம். வசனம் 15:22 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவர் கானானிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதி பெண், இவர் யூதர் அல்ல. கானானிய ஸ்திரீ ஒருத்தி இடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த ஸ்திரீ ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த ஸ்திரீ ஒரு தாய்.
இல்ல, இந்த இந்த ஸ்திரீக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். கொடிய வேதனை, வேதனை என்பதே மிகவும் வலி நிறைந்த ஒரு சொல். கொடிய வேதனை என்றால் ஒருவேளை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தாயினால் அதனுடைய மகள் வேதனைப்படுவதை சகிக்க கூட முடியாத ஒரு வேதனை. அப்ப இந்த தாயினுடைய உள்ளம் மிகவும் பதக்கிறது. எப்படியாவது என் மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எப்படியாவது என் மகளுக்கு ஒரு சுகம் வேண்டும். தன்னுடைய மகளின் நிமித்தம், மகள் கடந்து செல்லுகிற அந்த வேதனையின் நிமித்தம் இருதயத்திலே பாரத்தோடு வேதனையோடு என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைத்து விடாதா என்று அலைமோதுகிற ஒரு ஸ்திரீயை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீயை பார்க்கணும். இன்னொரு ஒரு குறிப்பையும் இங்கு மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். 21வது வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ இல்லையா? இப்போ இந்த ஸ்திரீயினுடைய பின்னணியத்தை பார்க்க இருக்கிறோம். சோ ஒரு பக்கம் கானானிய ஸ்திரீ, தீரு சீதோன் எல்லைகளை சார்ந்த ஒரு பெண். பெண்கள் என்றாலே அந்நாட்களிலே மிகவும் கேவலமாக அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டு பார்க்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். அதுவும் இவள் ஒரு புறஜாதியாரான பெண். இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு யூத ரபி தன்னுடைய சீடர்களோடு கூட அந்த திசைகளிலே அவர் ஊழியம் செய்யும்படியாய் வருகிறார், பிரசங்கிக்கும்படியாய் வருகிறார். அப்போ இந்த ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்கிறோம். இவளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பெரிய பிரச்சனை, தன்னுடைய மகளுக்கு கொடிய வேதனை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெயர் கூட குறிப்பிடப்படாத ஆனால் பெரிய விசுவாசம் வைத்திருந்த ஒரு ஸ்திரீ எப்படி செயல்படுகிறாள் என்பதை நமக்கு முன்பதாக இருக்கிற நேரத்திற்குள்ளாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ஸ்திரீ ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு பெண்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அநேக முயற்சிகளை அரசாங்கமும் சரி, அரசாங்கம் அல்லாத அநேக நிறுவனங்களும் முன்னெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய கல்வி, பெண் பிள்ளைகளுடைய சுகாதாரம், பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கென்று பெற்றோரும் அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள், மகளிர் கடந்து செல்லுகிற பாதை ஒரு சவால் நிறைந்த பாதையாகவே இருக்கிறது. அநேக நேரங்களிலே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக பெண்களை வைக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கிறாள். என்னுடைய சூழல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் விசுவாசம் பெரிதாயிருந்தால், என் விசுவாசம் பெரிதாயிருந்தால் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இல்ல, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவர் அந்த ஒரு நம்பிக்கையை நம்மால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? என்னுடைய விருப்பங்களின்படி அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய என்னுடைய சூழல்களை கடந்து உங்களுடைய என்னுடைய விசுவாசம் பெரிதாயிருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுள், நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது. இந்த ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்திரீயினுடைய பின்னணியத்தை முதலாவது பார்ப்போம். தீரு சீதோன் பகுதியிலிருந்து வருகிறாள். இது என்ன தீரு சீதோன் பகுதி? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொராசினே உனக்கு ஐயோ, பெச்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமா, இயேசு கிறிஸ்து கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? ஏன் இந்த ரெண்டு பட்டங்களை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு சொல்றார் அப்படின்னா, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? இந்த பெத்சாயிதாவிலும் சரி கோராசினிலும் செய்யப்பட்ட வல்லமையான செயல்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்படல. தீருவும் சீதோனும் கடவுளுடைய வல்ல செயல்களை காணவில்லை. அதே இது பெத்சாயிதால நடந்தது, கோராசின்ல நடந்தது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது, வல்லமைய பலத்த செய்கைகள் செய்யப்பட்டது. ஆனா தீரு சீதோன் என்கிற பகுதி பலத்த செய்கைகளை காணாத ஒரு பகுதி. அங்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யவில்லை. அந்த பகுதியில் இருந்து ஒரு ஸ்திரீ வருகிறாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் செய்யப்படவில்லையே, நான் பெத்சாயிதாவிலே பலத்த செய்கைகளை கேள்விப்படுகிறேன்,
கோராசின்ல பலத்த செய்கைகளை கேள்விப்படுகிறேன். அநேகர் வந்து சாட்சி சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில இப்படி பலத்த செய்கை நடந்தது என்று. நான் மேகசின் கிறிஸ்தவ நூல்களில் வாசிக்கிறேன், அநேகர் எழுதி இருக்கிறாங்க எங்க வாழ்க்கையில பலத்த செய்கை நடந்தது என்று. டிவியில பார்க்கிறேன், அநேகர் வந்து சொல்றாங்க எங்க வாழ்க்கையில பலத்த செய்கை நடந்தது என்று. ஆனால் என் வாழ்வில் பலத்த செய்கை நடக்கவில்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் பலத்த செய்கை நடைபெறாத தீரு சீதோனிலே வசித்த அந்த ஸ்திரீயின் இடத்துல தான் ஆண்டவர் பெரிய விசுவாசத்தை பார்த்தார். பலத்த செய்கைகள் நடைபெறாத நம்முடைய வாழ்க்கையின் இடங்கள் தான் பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடமாயிருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி வல்லமையான காரியங்கள் நடைபெறவில்லையே என்று நீங்கள் ஏங்க தேவையில்லை. அந்த சூழல் பெரிய விசுவாசத்தை பிறப்பிக்க செய்யும். ஒருவேளை இந்த ஸ்திரீ நினைச்சிருக்கலாம், நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ரபி இப்படிப்பட்ட செய்கைகளை செய்ய மாட்டார், அவர் கப்பர்நகூமிலே செய்வார், அவர் பெத்சாயிதாவிலே செய்வார். அப்படி யோசிக்கல. நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட பலத்த செய்கை கேள்விப்பட்டதில்லை, ஆனாலும் பரவாயில்லை, நான் என் ஆண்டவரிடத்திலே சென்று இந்த தாவீதின் குமாரனை நோக்கி எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுவேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில் பலத்த செய்கைகளை நான் காண முடியவில்லையே, என் பகுதியில் பலத்த செய்கைகளை காண முடியவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த சூழல் தான் பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடமாயிருக்க முடியும். இரண்டாவது, இந்த ஸ்திரீயை யார் என்று சொல்லி இங்க மத்தேயு சொல்லுகிறார், ஒரு கானானிய ஸ்திரீ என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்குச் செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். கானான் யாரு? சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்திலே. இந்த ஸ்திரீ அப்ப எந்த பின்னணியத்துல வர்றாங்க? ஒரு சபிக்கப்பட்ட குடும்ப பின்னணியத்துல வர்றாங்க. கானான் சபிக்கப்பட்டவன். இந்த கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் பார்க்கப்பட்டவர்கள். கானானிய ஸ்திரீ என்றால் எந்த ஒரு யூதனும் அவர்களை ஒரு நல்ல விதத்தில் பார்த்திருக்க மாட்டார். சபிக்கப்பட்ட குடும்ப பின்னணி, சாபங்கள் நிறைந்த குடும்ப பின்னணி. ஆனால் இந்த ஸ்திரீயை, நான் ஒரு கானானிய ஸ்திரீ, என் வாழ்க்கையில் வேற என்ன பண்றது? சாபம் கொடுக்கப்பட்டிருக்கல, அப்ப பிசாசு தான் வரும். இந்த கொடிய வேதனையை நான் தாங்கித்தான் ஆக வேண்டும், ஏனென்றால் நான் சபிக்கப்பட்ட பின்னணியில வருகிறேன். என் பிள்ளை இந்த கொடிய பிசாசின் வேதனைக்குள்ளாய் போய்தான் ஆகணும், வேறு வழி இல்லை என்று அந்த ஸ்திரீ நினைக்கலங்க. சபிக்கப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததுதான் அந்த பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடமாயிருந்தது. இன்னைக்கு எத்தனை நேரங்களில் என்ன செய்வது? என்னுடைய மூதாதையர்கள் செய்த தவறு, என்னுடைய பெற்றோர் செய்த தவறு, என்னுடைய தாத்தா பாட்டி செய்த தவறு, வேறு வழி இல்லை, இதை நான் சுமந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, இந்த கொடிய வேதனையை விட்டு என்னால் அகல முடியாது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே. கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட குடும்ப பின்னணியம் தான் அந்த பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடமாயிருந்தது. இந்த ஸ்திரீ எவ்வளவு ஒரு சவால்களை கடந்து, பலத்த செய்கைகள் செய்யப்படாத ஒரு பகுதியில் இருந்து, ஒரு சபிக்கப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறாள். ஆனால் அவளுக்குள் இருந்ததோ ஒரு பெரிய விசுவாசம். இந்த பெரிய விசுவாசம் என்பதை யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பின்னணி எப்படிப்பட்ட பின்னணியா இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலங்கள் சாபம் நிறைந்த காலங்களா இருக்கலாம், ஆனால் விசுவாசம் எனக்குள் இருக்கும் பொழுது, அந்த பெரிய விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. இந்த ஸ்திரீயினுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். வசனம் மத்தேயு 15:22 சொல்லுகிறது, அவருடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். இவள் வந்து ஆண்டவரிடத்திலே கதறி நிற்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அதிக வேதனைக்குள்ளாய் போகும்போது, கொடிய வேதனைக்குள்ளாய் போகும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைவுபடதான் தொடங்கும். பிரச்சனை பெரிதாகும் போது, பிரச்சனை இன்னும் ஆழமாகும் பொழுது, எவ்வளவோ நான் முயற்சி செய்தும் என் வேதனைக்கு தீர்வில்லையே, என் பலவீனங்களிலே ஒரு முடிவில்லையே என்று வரும் பொழுது என் விசுவாசம் குறையும். ஆனா இந்த ஸ்திரீட்ட பாருங்க, பிரச்சனை தீவிரம் அடைகிறது, வேதனை கொடுமையா இருக்கிறது, விசுவாசம் பெரிதாகிறது. ஒருவேளை நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், என்னுடைய பிரச்சனை தீவிரம் அடையும் பொழுது என் விசுவாசம் குறைவுபட்டு விடுகிறது என்று சொல்லி. இல்லை, கொடுமையான வேதனை உள்ள சூழ்நிலைகள் பெரிய விசுவாசத்தை வளரச் செய்கின்றன. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட கொடிய வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், ஆண்டவரே இந்த கொடிய வேதனையின் சூழலிலும் எனக்கு பெரிய விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே.
என்னுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும், என் விசுவாசத்தை வளர செய்யும் என்று கேட்டு பாருங்கள். மிகவும் சவால் நிறைந்த சூழலிலிருந்து வருகிற இந்த ஸ்திரீ, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வருகிற ஒரு ஸ்திரீ, பலத்த செய்கைகள் செய்யப்படாத ஒரு பகுதியிலிருந்து வருகிற ஒரு ஸ்திரீ, கொடிய வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. ரைட், இப்ப இயேசுவிடத்திலே வந்து விட்டாள். ஒரு பெரிய நம்பிக்கையோடு கண்டிப்பாக வந்திருப்பாள் இல்லையா? இந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிசாசு ஓடி போய்விடும். எத்தனையோ பேருக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில் இன்னைக்கு கண்டிப்பா விடுதலை கிடைத்து விடும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவள் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்ப நம்ம நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சாபங்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டவரிடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா சூழ்நிலை மாறும் என்று. ஆனா இந்த ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. என்னாச்சுமா? என்ன வேதனை? எத்தனை நாளா வேதனை? ஒரு தகப்பன் ஒரு வாலிபனை கொண்டு வருவார் ஆண்டவரிடத்துல. ஃபர்ஸ்ட் சீஷர்கிட்ட கொண்டு வருவாரு. அவங்களால அந்த வாலிபனை சுகப்படுத்த முடியாது. அதுக்கடுத்து ஆண்டவரிடத்துல கொண்டு வருவாங்க. அவன் நுரை தள்ளி சிறு வயதிலிருந்து கஷ்டப்படுறவன். அந்த தகப்பன் கொண்டு வந்த உடனே அந்த தகப்பன் ஆண்டவர் கேட்பாரு, எவ்வளவு நாளா இருக்குது இவனுக்கு? ஆனா இங்க ஆண்டவர் இந்த பெண்ணிடத்துல, இந்த ஸ்திரீயின் இடத்துல வேதனையோடு ஆண்டவரே இறங்கும் என்று மன பாரத்தோடு வந்த இந்த பெண்ணிடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. கம்ப்ளீட் சைலன்ஸ். ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், இவர்தான் என் பிள்ளைக்கு சுகம் தர முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன். அவரிடத்துல வந்து கெஞ்சுகிறேன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கெஞ்சுகிறேன். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எப்படி இருந்திருக்கும் இந்த ஸ்திரீக்கு? எப்படி இருந்திருக்கும் இந்த ஸ்திரீக்கு? ஒருவேளை அந்த சூழலிலே நீங்கள் உங்களை வைத்து பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவள், பெரிய பெரிய அற்புதங்கள் செய்யப்படாத தீரு சீதோன் பகுதியிலிருந்து வருகிறேன். நான் ஒரு புறஜாதியான பெண். ஒரு ரபிக்கு அருகாமையிலே வருவதை கூட கண்டிப்பாக யூதர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். என்னுடைய வீட்டிலே என் மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், எப்படியாவது சுகம் கிடைத்து விடாதா? இவ்வளவு கடின சூழலின் மத்தியிலும் ஒரு விசுவாசத்தோடு ஒரு படி எடுத்து வைத்து உம்மண்டை வந்திருக்கிறேன். நீரோ ஒரு வார்த்தையும் பேசல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சண்டை போட்டு திரும்பி போயிருப்போம். நீரெல்லாம் ஒரு மனிதனா? எவ்வளவு வேதனையோடு வந்து நிற்கிறேன், ஒரு வார்த்தை. என்ன வேதனை? மகளுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்கு? ஒரு விசாரிக்க கூட செய்யவில்லையே ஆண்டவர். ஒருவேளை அப்படியே நடந்து கொண்டே இருந்திருக்கலாம், அல்லது வேறு காரியங்களை பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த ஸ்திரீ மீண்டும் சென்று விட்டாளா? இல்ல. வாசிங்க மத்தேயு 15:23 தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் பின்வாங்கி போலங்க. ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல வந்து விட்டாள். ஆனால் இவள் எதிர்பார்க்கிற ஒரு பதில் வரல. ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட வரவில்லை. சரி, சுகத்தை அவர் தரட்டும், விடுதலையை தரட்டும், ஆனால் ஒரு ஆறுதலோடு ஒரு விசாரிக்க கூட செய்யல. அமைதி நிலவுகிறது. இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சைலன்ஸ் கொடுத்துருவார். ஒரு அமைதி நிலவும். எந்த ஒரு பதிலும் இருக்காது, எந்த ஒரு உற்சாகமான காரியமும் இருக்காது. ஆனால் அதன் மத்தியிலும் நீங்களும் நானும் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியுமா? அதுதான் பெரிதான விசுவாசம். அதுதான் பெரிதான விசுவாசம். ஆண்டவரே அமைதியாய் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நீங்களும் நானும் அவரை விடாமல் பின் தொடர்வோம் என்றால் அதுதான் பெரிய விசுவாசம். இந்த ஸ்திரீ பின்வாங்கி போல. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லல. சில நேரங்கள் நம்ம நினைப்போம் மனிதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, மனிதர் உதவி செய்வாங்க. ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல வந்த பொழுது அன்னைக்கு இருந்த யூத தலைவர்கள்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஆண்டவரே, இவர் ரொம்ப நல்லவர், நம்ம யூதர்களுக்கு என்று ஒரு ஜெப ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஏதாவது செய்யணும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் இந்த நூற்றுக்கு அதிபதிக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஆனா இங்க சீஷர்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க? ஆண்டவரே, இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வர்றா, ஆண்டவரே அனுப்பிவிடும். இல்ல, ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுத்துருங்கப்பா, ஒரு ஜெபம் பண்ணிருங்க, அந்த மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருங்க, அப்படி சொல்ல, அனுப்பி விடுங்க ஆண்டவரே. இந்த அம்மா நொய் நொயின்னு பின்னாடியே வர்றாங்க. இல்ல, இவங்களுக்குலாம் ரொம்ப அது ஒரு சங்கடமா இருக்குது. என்ன இந்த அம்மா விட்டு போக மாட்டேங்குது, ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் இந்த பெண் விடவே மாட்டேங்கிறாளே. கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே அனுப்பி விடும் சுவாமி, போக சொல்லுங்க ஆண்டவரே, எதற்காக பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறாள்?
இந்த ஸ்திரீக்காக யாருமே பரிந்து பேசல, இந்த ஸ்திரீக்கு ஆதரவாக யாருமே பேசல. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உதவி செய்யுமே, யார் யாருக்கோ நம்ம அற்புதத்தை நீர் செய்கிறீரே, யார் யாரோட வாழ்க்கையில உடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறீரே, இந்த ஸ்திரீக்கும் நீர் ஒரு அற்புதம் செய்யும் என்று இந்த சீடர்களால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ அப்படின்னு. ஒரு கானானிய ஸ்திரீக்காக எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறது இல்ல, ஒரு நூற்றுக்கு அதிபதியா இருந்தா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இவள் சபிக்கப்பட்ட பின்னணியத்தை சார்ந்தவள், இவள் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல், ஒரு தீரு சீதோன்ற திசையிலிருந்து வருகிறவள். இவளுக்காக ஆண்டவரிடத்துல பேச வேண்டாம், இவள் நம்ம கூட வருவதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். இன்னைக்கு ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக தான் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே உம்மண்டை வந்து நிற்கிறேன், நீரும் எனக்கு பதில் தருவதில்லை, மனிதர்களும் எனக்கு ஆதரவாய் பேசுவதில்லை, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே, என்னுடைய காரியத்திற்காக என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்கிற நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த ஸ்திரீக்கு எவ்வளவு சவால்கள் இருந்திருக்குது பாருங்க, எவ்வளவு சவால்கள். அவள் பல சவால்களை கடந்துதான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறாள். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகும் கூட அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, ஒரு அமைதி காணப்படுகிறது. பிற மனிதர்களால், சீடர்களாலே இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாளே என்று ஒரு ஆதரவற்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதன் மத்தியில் அந்த ஸ்திரீக்குள்ளாய் என்ன உருவாகி கொண்டிருக்கிறது? ஒரு பெரிய விசுவாசம் உருவாகி கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய விசுவாசம் உருவாகி கொண்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்களில் என் விருப்பங்கள் நிறைவேறும் பொழுது நான் விசுவாசத்தை வெளிப்படுத்துவேன், என் தேவைகள் சந்திக்கும் பொழுது என் விசுவாசத்தை வெளிப்படுத்துவேன் என்று. இல்லை, முற்றிலும் சாதகமற்ற சூழல் தான் ஒரு பெரிய விசுவாசத்தை உருவாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினாலே பாராட்டப்படுகிற ஒரு விசுவாசத்தை இந்த கானானிய ஸ்திரீ வெளிப்படுத்துகிறாள். ஒருவேளை எவ்வளவு கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்கிற எந்த ஒரு நபராய் இருந்தாலும் இந்த கானானிய ஸ்திரீ நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறாள். உங்களாலும் என்னாலும் எவ்வளவு கடின சூழ்நிலையின் மத்தியிலும் நம்முடைய விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள முடியும். கடைசியாக ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? 24வது வசனம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடியல்ல என்றார். இப்ப கடைசியில் ஆண்டவர் பேசும்போது இந்த அம்மாக்கு எப்படி தோணி இருக்கும்னா, இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம் ஆண்டவரேன்னு தோணி இருக்கும். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அதாம அனுப்பப்பட்டேன், உனக்காக அனுப்பப்படலன்னு. இதைத்தான் இன்டைரக்டா சீடர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அனுப்பி விடும் ஆண்டவரேன்னு. ஆனா ஆண்டவர் டைரக்டா ஓபனா சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அப்படினால அந்த ஸ்திரீ விடல, டைரக்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு நோ, உன்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஸ்திரீ விடல. ஒரு அமைதி பதிலாக வந்தது, வாய்ப்பில்லை என்பதை பதிலாக வருகிறது. ஆனாலும் இந்த பெரிய விசுவாசம் விடாது, இந்த பெரிய விசுவாசம் விடவே விடாது. தொடர்ந்து அவள் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறாள், பணிந்து கொள்கிறாள். 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதற்கு மேல கடுமையாக சொல்ல முடியாது. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நல்லதல்ல. எப்படிமா நான் கொடுக்க முடியும்? இந்த பலத்த செய்கைகளும் இந்த வல்லமையும் என்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தானே. நீ ஒரு கானானிய ஸ்திரீ, நீ ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ, உனக்கு எப்படி நான் போட முடியும்? இதை கேட்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாள் வாசிங்க. 20. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் பிள்ளையா இல்லாம இருந்துட்டு போறேன், பிரச்சனை இல்லை, நீங்க என்னைய பிள்ளையா பார்க்கல, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னைய ஒரு நாய்க்குட்டியா கூட நீங்க பார்த்துக்கோங்க, ஆனா நீங்க எனக்கு எஜமானா இருந்தா எனக்கு போதும். இல்ல, உங்க வீட்டுல பிள்ளையா நீங்க என்னைய பார்க்க வேண்டாம், நாய்க்குட்டியா வைத்துக்கோங்க, என்னுடைய நிலை எனக்கு அங்க முக்கியம் இல்லை, நீர் எஜமானன் என்பதை நான் அறிவேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு சுகத்தை நீங்க தான் கொடுக்க முடியும். என்னுடைய நிலை நாய்க்குட்டியின் நிலையா இருக்கட்டும், பிள்ளையின் நிலையா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை, என்னுடைய நிலை பிரச்சனை இல்லை. நீர்தான் எஜமானன், சுகத்தை நீர்தான் தர முடியும், நீர்தான் அந்த மீதி விழுகிற துணிக்கைகள் எனக்கு வந்து சேரும்படி நீர் மட்டுமே செய்ய முடியும். அதுதாங்க பெரிய விசுவாசம், அதுதான் பெரிய விசுவாசம். கொடிய வேதனையிலிருந்து வருகிறாள், ஆதரவாய் பேசுவதற்கு அங்க ஒரு மனிதர் கூட இல்லை. பேசுகிற ஆண்டவரும் சொல்றாரு, ஏமா நீ நாய்க்குட்டி பிள்ளைக்குரிய அப்பத்தை எப்படி போட முடியும்? அவள் சொல்லுகிறார், நான் நாயா இருந்துக்கிறேன், ஆனா நீங்க எஜமானன் என்பதுல எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை.
அருமையான திருச்சபையாரே, பெரிய விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? என் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து ஐயோ நான் கொடிய வேதனைப்படுகிறேன், ஐயோ நான் சபிக்கப்பட்ட பின்னணி, ஐயோ நான் இந்த பகுதியில் வர, அதை பார்ப்பதில்லைங்க, என் ஆண்டவரை பார்ப்பதுதான் பெரிய விசுவாசம். ஏன்னா இந்த ஸ்திரீ ஆண்டவரத்துல வந்த பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறாள் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம் திரும்பவும். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. இந்த தாவீதின் குமாரன் என்பது யூதர்கள் இயேசு மேசியாவை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற சொல். ஒருவேளை அன்னைக்கு நிறைய யூதர்கள், பெரிய பெரிய மத தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு அன்று இருந்த அந்த வேத புத்தகத்தை கற்று அறிந்த அநேகர் இருந்தாங்க. அவங்களால இயேசுவை தாவீதின் குமாரன்னு புரிந்து கொள்ள முடியல. எப்படி இந்த பெரிய விசுவாசம் வந்தது? இந்த ஸ்திரீ இவள் புறஜாதியான பெண்ணாய் இருந்தாலும் கூட தெளிவாய் அறிந்து வைத்திருந்தால் இவர்தான் மேசியா. மேசியா வரும்பொழுது பிசாசின் விடுதலை இருந்து சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார் என்பதை இந்த ஸ்திரீ அறிந்து வைத்திருந்தாள். அதனாலதான் இவ கூப்பிடும் போதே கூப்பிடுகிறாள், நீர் தாவீதின் குமாரன். இன்னைக்கு பெரிய விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்றால், இந்த காலை வேளையிலே உங்களுடைய கொடிய வேதனையின் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு யாரும் ஆதரவாய் இல்லாவிட்டாலும் நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமியில் வந்தார், எதற்காக உங்களையும் என்னையும் உருவாக்கி இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் தாவீதின் குமாரன், நான் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீர்தான் என்னுடைய எஜமானன். நீர் எனக்கு மீதி துணிக்கைகளை போட்டா கூட எனக்கு போதும் சுவாமி, நான் நாய்க்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீர் எஜமானனாய் இருக்கணும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, வேதனையின் மத்தியில, ஆதரவற்ற சூழ்நிலைகளிலே நாம் உலகத்தின் பின்னாக செல்லுகிறோம், அல்லது யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஓடுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீனுடைய பெரிய விசுவாசம், ஆண்டவரே, எனக்கு மீதி உளுந்த துணிக்கைகள் கிடைச்சா கூட பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எஜமானன், நீங்க தான் தாவீதின் குமாரன். நம்முடைய ஆண்டவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இந்த பெரிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை எஜமானனாக, தாவீதின் குமாரனாக, என் வாழ்க்கையின் ராஜாவாக நான் வைத்திருக்கும் பொழுதுதான் இந்த விசுவாசம் உறுதியாக இருக்க முடியும். சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு அவர் அங்க எனக்கு என்ன கிடைக்கும், இங்க என்ன எனக்கு கிடைக்கும், ஐயோ எனக்கு பிரச்சனை, இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் என் விசுவாசம் பெரிதாகாது. சூழ்நிலைகள் கடினமானாலும் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிதாகி கொண்டுதான் இருந்துச்சு. அவள் இயேசுவிடத்தில் வந்த பிறகு கூட ஒரு சவாலான சூழ்நிலை தான், உற்சாகமான வார்த்தைகள் இல்ல, மனம் உடையத்தக்கதான வார்த்தைகளை தான் அவள் கேட்கிறாள். ஆனாலும் அவளுடைய விசுவாசம் ஏன் குறுகி போகல? ஏனென்றால் அவள் அறிவாள், இவர் யார், நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தார். கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம், என்னுடைய வேதனை எவ்வளவு கொடியதா இருக்கட்டும், இவர் தாவீதின் குமாரன். இந்த அறிவு நமக்கு உண்டா? இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டா? ஆண்டவரோடு இப்படிப்பட்ட ஆழமான ஒரு உறவு உங்களுக்கு எனக்கு உண்டா? அதுதான் பெரிய விசுவாசத்தை நமக்குள்ளாய் நிலைக்க செய்யும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ எக்காரணம் கொண்டும் இயேசுவை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நான் ஆண்டவருக்கென்று செய்வதை நிறுத்தி விடுகிறேன். நான் நினைத்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றவில்லை என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவை நான் நிறுத்தி விடுகிறேன். ஆனால் பெரிய விசுவாசம் என்பது இயேசுவை பின்தொடர்வதை நிறுத்தாது. நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நான் எண்ணிய காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என் இயேசுவை பின்தொடர்வதை நான் நிறுத்த மாட்டேன். நேற்றைய தினத்துல நம்ம உபவாச கூடுகையில அந்த ஒரு சமாரிய குஷ்டரோகி, சமாரிய பட்டணத்துல இருந்த குஷ்டரோகியை குறித்து பார்த்தோம் இல்லையா? அந்த 10 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்பி வந்தான். 10 பேரும் குஷ்டரோகம் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி, இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்றார்கள். ரைட், 10 பேருக்கு விசுவாசம் இருந்தது. இயேசு ஐயரே இறங்கும் என்று சொன்னார்கள். விசுவாசத்தோடு போனாங்க, போற வழியில சுகமானார்கள். இப்ப சுகம் கிடைத்து விட்டது, கையில இருந்த நோய் நீங்கி விட்டது. 9 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஒருவன் மட்டும் என்ன பண்றான், இயேசுவின் பாதத்தருகே வந்து விழுகிறான். இதுதாங்க பெரிய விசுவாசம். கையில சுகவீனம் இருந்த பொழுதும் ஐயரே இறங்கும் என்றான். சுகவீனம் போயிருச்சு, சுகம் கிடைச்ச பிறகு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று பாதத்திலே விழுகிறான்.
நான் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும், இயேசு ஐயரே நீர்தான் எனக்கு வழி சுவாமி. பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க வேற எங்க போவோம் சுவாமி? வாழ்வு தரும்ங்கிற வார்த்தை உங்க இடத்துல ஆண்டவரே இருக்குது. இதான் இந்த ஸ்திரீ. பரவாயில்ல, நீர் கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறீர், எப்படிமா உனக்கு நான் இந்த அப்பத்தை எடுத்து போடுது என்று சொல்லுகிறீர், ஆனால் உண்மை விட்டு நான் போக போறதில்லை. பணிந்து கொள்ளுகிறார், உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறாள். இயேசுவை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது, நீர் ஒருவரே எனக்கு சகாயர், நீர் ஒருவரே எனக்கு விடுதலை தரக்கூடியவர் என்கிற அந்த விசுவாசம், அதான் பெரிதான விசுவாசம். அவள் பின்வாங்கி போகவில்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது நாம் பின்வாங்கி விடுகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், இயேசுவை தொடர்ந்து கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ற அந்த அறிவு நமக்கு வேண்டும். அதுதான் பெரிதான விசுவாசத்தை கொண்டு வரும். இயேசுவை தொடர்ந்து கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அதுதான் பெரிதான விசுவாசத்தை கொண்டு வரும். கடைசியாக இந்த இடத்துல சொல்லும் போது 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஒரு பெரிய தாழ்மையை இந்த இடத்துல இந்த ஸ்திரீ வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தன்னை தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான், என்னை நாயா கூட நீங்க பார்த்து கொள்ளுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுல இந்த எஜமானுடைய மீதியான துணிக்கைகளை தின்னுமே. எதற்காக இந்த ஸ்திரீ அவ்வளவு தன்னை தாழ்த்துகிறாள்? அந்த ஸ்திரீயை பொறுத்தவரை நான் எப்படி நடத்தப்படுகிறேன் என்பது முக்கியமல்ல, என் பிள்ளைக்கு சுகம் வேணும், அந்த வேதனை மாற வேண்டும், அதை தரக்கூடியவர் நீர் மட்டும்தான். இதுல நான் எம்மாத்திரம், என்னுடைய நிலை எம்மாத்திரம், நான் எப்படி நடத்தப்பட்டால் என்ன, அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. சுகம் தருகிறவர் நீர், சுகம் தேவைப்படுகிறது என்னுடைய பிள்ளை. இந்த உம்முடைய சுகம், உடைய வல்லமை என் பிள்ளைக்கு சென்றடைந்தால் போதும், அதுதான் எனக்கு பிரதானம். தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பெரிய விசுவாசம் தன்னை தாழ்த்தும். பெரிய விசுவாசம் தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளும் என்பதுதான் பெரிய விசுவாசம். தாழ்மை என்பது என்ன தெரியுமா? எனக்குரியவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை முக்கியமாய் கருதுவதுதான் தாழ்மை. என்னுடையதை மட்டும் நோக்காமல் பிறருக்குரியவர்களை முக்கியப்படுத்துவதுதான் தாழ்மை. இங்க இந்த ஸ்திரீயை பொறுத்த வரைக்கும், நீங்க என்னை நாயின் கூட சொல்லிக்கோங்க, என் மகள் எனக்கு முக்கியம், என் மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், என் மகளுக்கு வேதனை நீங்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்கியத்தை கேட்டவுடன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அருமையான தேவ ஜனமே, இந்த காலையிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்மிடத்திலே பெரிய விசுவாசம் உண்டா? இந்த ஸ்திரீக்கு இருந்த பெரிய விசுவாசம் உண்டா? அந்த பெரிய விசுவாசம் நமக்குள் காணப்படுமானால் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. மறந்து விடாதிருங்கள், பலத்த செய்கைகள் காணப்படாத பகுதிகள் பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடம். கொடிய வேதனையின் காலங்கள் பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடம். சபிக்கப்பட்ட பழைய காலம் நமக்கு இருக்கும் என்றால் அது ஒரு பெரிய விசுவாசத்தின் பிறப்பிடம். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். மனிதர் எனக்கு ஆதரவாய் பேசவில்லையே, பெரிய அமைதி நிலவுகிறதே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த இயேசு தாவீதின் குமாரன், அவர் எஜமானன் என்கிற நம்பிக்கையோடு அவரை ஆழமாய் அறிந்து கொண்டு தொடர்ந்து அவரை பின்தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தாழ்மையை வெளிப்படுத்துங்கள். இந்த பெரிய விசுவாசம் ஆண்டவருடைய கண்களில் இருந்து நாம் விரும்புகிறவர்களை நமக்கு பெற்று தருகிறது. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஒரு சில வினாடிகள் என ஜெபித்து நிறைவு செய்ய இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை கொடிய வேதனையின் சூழ்நிலையா இருக்கு சுவாமி, எனக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதுதான் உன் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய வேலை. இந்த சூழலில் தான் ஒரு பெரிய விசுவாசம் பிறக்க முடியும். பலத்த செய்கைகள் செய்யப்படாத தீருவிலும் சீதோனிலிருந்து வந்த இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய சர்டிபிகேட்டை வாங்கி செல்கிறார். உன் விசுவாசம் பெரிது. இந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் இன்று நம் அனைவருக்கும் தேவை. நம் அனைவருக்கும் அது தேவை. அப்படி ஒரு விசுவாசம் நம்மிலே காணப்படும் என்றால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் நிரப்பும்படியாய் நாம் ஜெபிப்போம்.
நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகளிர் தினத்தன்று இந்த கானானிய ஸ்திரீயை எங்கள் முன்பதாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறீரே, இந்த கானானிய ஸ்திரீயிடத்திலே காணப்பட்ட பெரிய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்கள் சூழ்நிலைகள் கொடிய வேதனையின் சூழ்நிலைகளாய் இருக்கிறது சுவாமி. பலத்த செய்கைகள் செய்யப்படாத இடங்களிலே நாங்கள் வசித்து வருகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அந்த ஸ்திரீக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படியாய் ஒரு பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதனையின் காலங்களிலும் விடாமல் உம்மை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்வின் எஜமானனாய் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஸ்திரீ வெளிப்படுத்தின தாழ்மையை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் உம்மை முக்கியப்படுத்தி பிறருடைய தேவையின் மீது அக்கறை உள்ளவர்களாய் எங்களை தாழ்த்த நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.